தவக்காலத்திலே நடைபெறுகின்ற இந்த சிறப்பு கூடுகையிலே பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, பரமபிதாவே, எங்களுக்காக ஆண்டவர் நீர் சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தீர். நாங்கள் ஜீவன் பெறுவதற்கு தேவரீர் தம்முடைய ஜீவனை விட்டீர். உம்முடைய ஜீவனால் நாங்கள் வாழ்வை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த வாழ்விலே இன்னும் பெருகவும் உமக்குரியவைகளிலே வளரவும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற எல்லா நல்ல வாய்ப்புகளுக்காகவுமே நாங்கள் போற்றுகிறோம். இன்றும் உம்முடைய நாமத்தினாலே இவ்விடத்திலே கூடி வந்திருக்கிற இந்த வேளையினிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணரவும் உம்முடைய இரக்கத்தை அனுபவிக்கவும் ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் தம்முடைய நாமத்தினாலே கூடி வந்து தம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவரீர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறீர். இந்த வேளையிலேயும் ஆண்டவர் தம்முடைய தயவை எல்லோரிலும் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மட்டுமே மகிமைப்படவும் அது ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆதாரமாக அமையவும் ஆண்டவர் நீர் அருள் புரிவீராக. திருக்கரத்திலே தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள அன்புரை இந்த பரமபிதாவே, ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, தபசு கால கீதங்கள் என்கின்ற பாடல் புத்தகத்திலே 1வது பாடலாக வருகின்ற கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டேன் என்கின்ற பாடலை நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். கல்வாரி மாமலை மேல் கை கால்களாணிகளா கடாவப்பட்டவரா கர்த்தர் தொங்க கண்டே கூருசின் வேதனையும் சீரசின் முள்முடியும் கூருதி சிந்துவதும் உருகிற்றன் மனதை கூருதி சிந்துவதும் உருகிற்றன் மனதை அஞ்சாதியன் மகனே மிஞ்சும் உன் பாவமதா நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் நானே உனக்கு எனக்கே நீ பாடு உன்காகத்தானே ஈன கோலமடைந்தே உன்னை ரட்சித்தேனென்றார் ஈன கோலமடைந்தே உன்னை ரட்சித்தேனென்றார் கர்த்தரின் சத்தமதை சத்தியம் என்று நம்பி பக்தியுடன் விழுந்து முத்தம் செய்தேனவரை என் பாவம் நீங்கியதே கேடு ஓடியதே சந்தேகம் மாறியதே சந்தோஷம் பொங்கியதே சந்தேகம்
மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே. கல்வாரி மாமலை மேல் கை கால்களாணிகளா கடாவப்பட்டவரா கர்த்தர் தொங்க கண்டே. கூரூசின் வேதனையும் சீரசின் முள் முடியும் கூரூதி சிந்துவதும் கூரு கிற்றன் மனதை கூரூதி சிந்துவதும் கூரு கிற்றன் மனதை. அன்பானவர்களை, தொடர்ந்து நாம் இரண்டாவது பாடலை பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே என்கின்ற பாடல் நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இரண்டாவது பாடல். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வாதைத்தனரோ, உம்மை செந்நிறம் ஆக்கினரோ. சிலுவையில் வாட்டி வாதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை
கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் ஈந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் ஈந்தீரன்றோ. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் அன்பின் காரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும். ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அன்பானவர்களை, தொடர்ந்து நாம் மூன்றாவது பாடலை பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா என்கின்ற பாடல் நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். மூன்றாவது பாடல். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை
சின்னமாம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பார பரிசுத்தனா, பாசம் பொங்க அழைக்கின்றேன் பாவம் பார பரிசுத்தனா, பாசம் பொங்க அழைக்கின்றேன் உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றே பாதம் தன்னில் இளைப்பாரவா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றே பாதம் தன்னில் இளைப்பாரவா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. அன்பானவர்களே, 7வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 7வது பாடல், உருகாயோ நெஞ்சமே குருசெனில் அந்தோ பார், கரம் கால்கள் ஆணி ஏறி திருமேனி நையுதே என்கின்ற பாடல் 7வது பாடல். அனைவரும் நாம் இணைந்து பாடுவோம். உருகாயோ நெஞ்சமே குருசீனில் அந்தோ பார், கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே. கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே. மன்னுயிராய் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னனா, இந்நிலமெல்லாம் புறக்க இனக்கூறு சேரினா. இந்நிலமெல்லாம் புறக்க இனக்கூறு சேரினா. தாகமேஞ்சி நாவரண்டு தங்கமேனி மங்குதே. ஏகபா
ஏங்குரா ஏகபாரன் கண்ணயந்து எத்தனையா ஏங்குரா தாங்கும் தேவ மூன்றாணி தாங்கிடவோ சாவு வேளை வந்த போது சிலுவையில் தொங்கினார். சாவு வேளை வந்த போது சிலுவையில் தொங்கினார். வல்ல பேயை வெல்லவானம் விட்டு வந்த தெய்வம் புல்லரிதோ நன்றி கேட்டு புறம்பாக்கி நாரன்றோ புல்லரிதோ நன்றி கேட்டு புறம்பாக்கி நாரன்றோ ஊருகாயோ நெஞ்சமேனி குருசீனில் அந்தோபா கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே. தொடர்ந்து நாம் 10வது பாடலை பாடுவோம். 10வது பாடல் விந்தை கிறிஸ்தேசுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் என்கின்ற பாடல். திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே என்கின்ற அழகிய வார்த்தைகளை கொண்ட பாடல் நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 10வது பாடல். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில் சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வீருப்பினும்
தீரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வீருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே உரிய பெருமை யாவும் அற்பமே விந்தை கீரிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்ற ஜீவநதியா குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்ற ஜீவநதியா துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மை யாகினேன் தூய்மையடைந்து மேன்மை யாகினேன் விந்தை கீரிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை ஏந்திடுவே இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை ஏந்திடுவே எந்த ஆறும் பொருளிடாகும் எந்த ஆறும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கீரிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, லெந்து காலத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்தில் வந்து சிலுவையை குறித்த பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுகிற போது ஒரு விசை நம்மையே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை காண்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறவர். நமக்காய் தம் திரு இரத்தத்தை சிலுவையிலே அவர் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறவர். இயேசுநாதர் வழியாக நாம் பெற்றிருக்கின்ற மீட்பை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு புதிய பிரதிக்கனையோடு இந்த தொழுகையிலே பங்கேற்போம். இதன் நாமத்தினால் 2-3 பேர் ஒருமனப்பட்டு எங்கு கூடுவார்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று வாக்களித்த ஆண்டவர்.
ஆண்டுடைய திருநாமத்திலே கூடி வந்திருக்கிற போது இந்த தொழுகையின் ஊடாக நம்மை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலிருந்து நாம் கடந்து வந்தாலும் சரி, நம் சூழ்நிலைகளை அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவனுடைய சமூகத்தில் போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும். ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொள்வதன் மூலமாக வரக்கூடிய ஆன்மீக நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் என்னோடு பேசுவார். லந்து காலத்தில் நான் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்காக என்னை ஒப்புக் கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் நம்மோடு செயல்பட இருக்கிறார். அவனுடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையினூடாக நீர் என்னோடு பேசும் ஐயா. திறந்த உள்ளத்தை எனக்கு தாரும். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமாம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக தந்தையே, திருக்குமாரன் இயேசுநாதர் மூலமாக எங்களுக்கு மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து சிந்திப்பதற்கும், ஆண்டவரே எங்களை முழுமையாக உம்முடைய சமூகத்தில் ஒப்படைத்து ஒரு புதிய பிரதிக்கனையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த வெள்ளிக்கிழமை மாலை தொழுகையிலே நாங்கள் பங்கேற்கிற போது இறைவனுடைய பேரருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆவியானவர் தாமே எங்களோடு செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லும்படியாய் கர்த்தர் தம்மை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் வரவேண்டியவர்களை கூட்டி சேரும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆரம்ப முதல் முடியும் மட்டுமாக கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து ஞான பாடல்களிலே 120வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 120, பாவநாசர் பட்ட காயம் பார்த்துணர்ந்து கொள்வது என்ற பாடல்.
அமருங்கள். இந்த நாளின் திருமறை பகுதியாக யோவான் எழுதின அருட்செய்தி நூல் 6வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 40வது வசனம் வரையிலும் படிக்க கேட்போம். யோவான் 6வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 40 முடிய. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாயிருக்கிறது என்றார் என்பதே படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கண்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். தலைவணங்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த கடவுளே, எங்களுக்காக உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தீர். அவருடைய வாழ்வினாலும் அவருடைய தியாகத்தினாலும் நாங்கள் மீட்கப்பட கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிந்தீர். நாங்கள் பெற்ற மீட்பை புதுப்பிக்கவும், நாங்கள் பெற்ற மீட்பை இன்னும் பலப்படுத்தி கொள்ளவும் இந்த லெந்து காலங்களை ஆண்டவர் தந்தீர். ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களையே ஆராய்கின்ற நாட்களாக அமையட்டும். அப்படி எங்களை நாங்கள் உற்று நோக்குவதற்கு
எங்களை தூண்டுகின்றதாக உம்முடைய திருமறை வசனங்கள் எங்களோடு பேசட்டும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளை, எங்கள் அனைவருடைய இருதயத்தின் எண்ணங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய கிருபையும் கடவுளுடைய வழிநடத்துதலும் நம்மோடு கூட இருந்து இந்த உலகிலே நாம் அவருக்கு சான்றுகளாய் வாழ்வதற்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் அர்ப்பணிப்போடு நாம் அமர்ந்திருக்க அன்பாய் அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி நூலினுடைய 2 சிறப்புகள். ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை மற்ற நற்செய்தியாளர்கள் அற்புதங்களாக பார்க்க இந்த யோவான் சற்று மாறுபட்டு அவைகள் இறைவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற அடையாளங்களாக கண்டார். நாம் இந்த நற்செய்தி நூலினுடைய 2வது அதிகாரத்திலே கானாவூர் கல்யாண வீட்டிலே நடந்த அற்புதத்தை நாம் படிக்கின்ற போது அதனுடைய முடிவு இப்படி சொல்லுகின்றது. யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கே வெறும் அற்புதமாக அல்ல, இறைவனுடைய மகிமையின் வெளிப்பாட்டினுடைய அடையாளம் அந்த அற்புதம் என்பதை அது சொல்லுகின்றது. இன்னும் நாம் இந்த நாளிலே வாசித்த யோவான் நற்செய்தி நூலின் 6வது அதிகாரத்திலே இயேசுவானவர் 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொண்டு 5000க்கு அதிகமான மக்களை போஷித்த அந்த நிகழ்வு சொல்லப்படுகின்றது. அந்த நிகழ்விலே முடிவிலே இப்படி சொல்லும்போது யோவான் சொல்லுகின்றார், 14வது வசனம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். இப்படி ஒரு புறம் இருக்க, மறுபுறத்திலே இந்த நற்செய்தி நூலினுடைய சிறப்பு என்னவென்றால், இயேசுவானவர் தன்னை தான் யார், தன்னுடைய தனித்த தன்மை என்ன என்பதை நானே என்ற வாசகங்கள் மூலமாக வெளிப்படுத்துவதை யோவான் பதிவு செய்திருக்கிறார். நானே ஜீவப்பம், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, நானே திராட்சை செடி, நானே நல்ல மேய்ப்பன். இத்தகைய நானே என்று இயேசுவானவர் தன்னை பற்றி தெளிவாய் சொன்ன இந்த குறிப்புகள் வேறு நற்செய்தி நூல்களிலே இல்லை. இந்த 2ம் இந்த நற்செய்தி நூலினுடைய சிறப்பு. இந்த பகுதியிலே நாம் படிக்கின்ற போது இயேசுவானவர் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு பல மக்களை போஷிக்கின்றார். அதற்கு பின்பு அவர் படகேறி, அவர்கள் சீஷர்கள் படகேறி வருகிறார்கள். பின்னால் இயேசுவானவரும் வந்து விடுகின்றார். அந்த படகிலே இயேசுவானவர் இல்லாத நிலையிலே அவர் இருந்த இடத்தை தேடிக்கொண்டு மக்கள் அலைகிறார்கள். பிறகு கடைசியிலே அங்கு இல்லாத உடனே கப்பர்நகூமுக்கு இயேசு சென்றிருப்பார் என்று சொல்லி கப்பர்நகூமுக்கு அந்த மக்கள் எல்லாரும் பல்வேறு படகுகளிலே வந்து சேருகின்றார்கள். சேர்ந்தவுடனே இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர்? நீர் அங்கிருந்து படகேறினதை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் நீர் இப்பொழுது இங்கே வந்து விட்டீர், எப்படி நடந்தது என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பின போது அவர்கள் மிக வாஞ்சையோடு
இயேசுவை தேடுகிறதை உணர்ந்த இயேசு அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். அங்கே அவர் சொல்கின்றார் 26வது வசனத்திலே, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால், இதை ஆங்கில மொழிபெயர்ப்பு மற்றும் போன்ற பலவற்றிலே அடையாளங்களை கண்டதினால் நீங்கள் என்னை தேடி வரவில்லை. இறைவனுடைய மகிமையினுடைய அடையாளங்களை நீங்கள் கண்டதினால் என்னை தேடி வரவில்லை. மாறாக நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தேடினீர்கள். புரியுங்களே, மனிதன் கடவுளை தேடுவதிலே உள்ள 2 விதமான பகுதிகளை இயேசுவானவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். ஒன்று, இறைவனுடைய மாட்சிமையை வாஞ்சித்து தேடுகின்ற அனுபவம். இன்னொன்று, வயிற்றை நிரப்புகின்ற அனுபவம், அல்லது தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ளுகின்ற அனுபவம். இந்த மக்களிடத்திலே அவர் கண்டது இறைவனுடைய மகிமையை காண்பதை விட தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வது அவருடைய நோக்கமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகிலே அநேக மக்களுடைய வாழ்விலே கூட இது ஒரு நிலையாக காணப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கடவுளை நாம் எதற்காக தேடுகின்றோம் என்ற கேள்வியை எழுப்புகின்ற போது, கடவுளிடமிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும், கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் எனக்கு வெற்றியை தந்தால் அல்லது நிறைவை தந்தால், நான் விரும்புகிறதை தந்தால், அவர் நான் நம்புகின்ற கடவுள், வாழுகின்ற கடவுள். அவர் எனக்கு நான் விரும்புவதை தராவிட்டால் கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியை எழுப்புகின்ற உலகம். ஒருவேளை நம்மிலே கூட பல எண்ணங்கள் அப்படி ஏற்பட்டு இருக்கலாம். நாம் கடவுளை தேடுகின்ற போது, கடவுளை விரும்பி நம்பி அவர் பின்னால் செல்லுகின்ற போது, அங்கே நாம் கேட்பதெல்லாம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்ற போது, நம்முடைய வாழ்வு வெற்றியாய் சென்று கொண்டு இருக்கின்ற போது ஆண்டவரை நல்லவராக காணுகின்றோம். ஆனால் சில வேளைகளிலே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில்கள் தாமதப்படும் போது, அல்லது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில்கள் வராமல் இருக்கின்ற போது நம்முடைய உள்ளம் இறைவனை விட்டு விலகி செல்ல ஆரம்பிக்கின்ற வேறு வழிகளை நாடுகின்றோம். இறைவனை சார்ந்து இருப்பதை விட்டு மனிதனை சார நாம் ஆரம்பித்து விடுகின்றோம், அல்லது குறுக்கு வழிகளிலே செல்ல நாம் முயற்சிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இயேசுவானவர் அந்த மக்களிலே கண்டு அந்த மக்களை குறித்த காரியத்தை ஓப்பனாகவே அல்லது தெளிவாகவே அவரிடத்தில் சொல்லுகின்றார். நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் என்னை தேடுகிறீர்கள். இறைவனுடைய மகிமையை நிலை காண நீங்கள் என்னை தேடவில்லை. நான் இறைவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி இருந்தும் அதை கடந்து உங்கள் தேவையே உங்களுக்கு பிரதானம் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு அவரிடத்திலே ஒரு உண்மையை சொல்ல, நீங்கள் இந்த உலகத்திலே உங்களுடைய வயிறை நிரப்புகின்ற அப்பத்திற்காக அலைகின்றீர்கள். ஆனால் கடவுள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வை நிரப்புகின்ற அப்பத்தை இந்த உலகத்திலே தந்திருக்கின்றார். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த உணவை நோக்கி இருக்கின்ற போது இயேசுவானவர் சொல்லுகின்றார், நீங்கள் இந்த சாதாரண நிலையிலே கடவுளை தேடுவதை விட்டுவிட்டு அவர் தருகின்ற உண்மையான உணவின் மீது நம்பிக்கை வைத்து அந்த உணவை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அந்த உணவு நானே, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகின்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. நீங்கள் வாழ்வு தராத உணவை அல்லது நித்திய காலமாக உங்களுக்கு வாழ்வை அளிக்காத உணவின் மீது நீங்கள் வாஞ்சை கொண்டு அதை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் வானத்திலிருந்து இறைவன் உங்களுக்காக அந்த உணவை தந்திருக்கிறார். அந்த உணவை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த லெந்து காலங்கள்
நம்மிடத்திலே ஆண்டவர் எழுப்புகின்ற கேள்வி, அந்த உணவாகிய இயேசுவை எந்த அளவிலே நாம் நமக்கு சொந்தமாக்கி இருக்கின்றோம், எந்த அளவிலே நமக்கு உரியதாக மாற்றி இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக அவர் சொல்கின்றார், நீங்கள் என்னிடத்திலே நம்பி வாருங்கள், விசுவாசம் வையுங்கள். இந்த உணவை உங்களுக்கு சொந்தமாக்குவதனுடைய முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை குறித்து சொல்லுகின்றார். அவர்கள் என்னை நோக்கி 35வது வருடத்திலே அவர்களை நோக்கி, ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நீங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்களுக்கு ஒரு முழு நிறைவு கிடைக்கும். பொதுவாக இன்றைக்கு குணமாக்கும் திருப்பணியை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது ஹோலிஸ்டிக் ஹீலிங் என்று சொல்வார்கள், முழுமையான குணமாக்குதல். மருத்துவர்கள் மனிதனுடைய உடலின் நோயை நீக்குவார்கள். ஆனால் உடல் நோய் நீக்கப்பட்டாலும் மனநோய் அவனில் இருக்குமானால் அவன் முழுமையாக குணமடைய முடியாது. அல்லது வேறு காரியங்கள் அவனை பற்றி பிடிக்கும் என்றால் அவனால் முழுமையான ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு முழுமையான விடுதலை, முழுமையான வாழ்வு என்னிடத்திலே உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை என்ற அளவிலே உங்கள் முழு வாழ்வினுடைய தேவையை சந்திக்கின்ற ஆற்றல் எனக்கு உண்டு. நான் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் பசியோடு விடுவதில்லை, தாகத்தோடு விடுவதில்லை. ஏதோ அவங்க சாப்பிடாமல் இருக்கலாம் என்பதல்ல பொருள். அவருடைய வாழ்வு, அவனுடைய மனம் நிறைவடைந்து அவன் தன்னுடைய வாழ்விலே இறைவனுக்கு உரியவனாக தன்னை இணைத்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லும்போது சொல்லுகின்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதும் இல்லை. 37வது வசனத்தில் சொல்லுகிறேன். எவர் வந்தார், யார் இன்னார் என்பது அல்ல, அவர் பாவியா அல்லது பரிசுத்தரா என்பதல்ல, அவர் தகுதியுடையவரா தகுதி இல்லாதவரா என்பதல்ல, எவராக இருந்தாலும் அவர் என்னிடத்திற்கு தன்னை திருப்ப வேண்டும். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமானது. எனவே தான் இயேசுவானவர் மனம் திரும்பின மைந்தன் அந்த ஓமையை சொல்லும்போது மிக அழகாக சொல்லுவார். அங்கே ஒரு மகன் சீர்கெட்டு தகப்பனை விட்டு தூரமாய் போகிறான். அவன் அழிந்து கொண்டு இருக்கிறான், தகப்பனுக்கு தெரிகிறது. அவன் வாழ்வை இழந்து கொண்டு இருக்கிறான், தகப்பனுக்கு தெரிகிறது. தகப்பன் அவனை தேடி செல்லவில்லை. ஆனால் எப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே தன் தகப்பனுடைய நிலையை உணர்ந்து தகப்பனை நோக்கி தன்னுடைய மனதை திருப்பி அவன் தகப்பனை நோக்கி வருகின்றானோ, அப்பொழுது அந்த தந்தை முந்தி அவனை நோக்கி ஓடுகின்றார். அழகாக அந்த கதை, அந்த ஓமையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இதுதான் கடவுளுடைய அன்பு. நாம் விலகி செல்லும்போது நம்முடைய அழிவை கூட பார்த்து கொண்டு தகப்பன் வேதனையோடு இருந்தது போல இறைவன் வேதனைப்படுகிறார். ஆனால் எப்பொழுது நம்முடைய உள்ளம் இறைவனை நோக்கி திரும்புகின்றதோ, எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே இறைவனை குறித்த சிந்தை பெருகுகின்றதோ, அப்பொழுது நம்மை தேடி வருகின்றவராக, தன்னை என்னிடத்திலே வருகிற எவனையும் நான் தள்ளி விடுகிறவன் அல்ல. ஆனால் பல வேளைகளிலே இறைவனை நோக்கி நாம் செல்வதற்கு பதிலாக இறைவனை விட்டு விலகி கொண்டே சென்று கொண்டு அழிவை தலையின் மீது போட்டுக்கொள்ளுகின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கை, தங்கள் வாழ்க்கையிலே இறைவனோடு நாங்கள் ஒன்றித்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இறைவனை விட்டு விலகி சென்று கொண்டு இருப்பார்கள். அவருடைய முடிவு அழிவு என்பதை அவர்கள் அறியாமல் போகின்றார்கள். இன்னும் ஆண்டவர் சொல்கின்றார், என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவனும் உண்டு. 40வது வசனத்தில், ஒருவர் என்னிடத்திலே நம்பிக்கை வைக்கின்ற போது நான் அவனை சும்மா விட்டு விடுவதில்லை, அவனுக்கு நித்திய ஜீவனை நான் வாக்கு பண்ணுகிறேன். அன்பானவர்களே, தாவீது அரசன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் மீது தான் கொண்டிருந்த அந்த பற்று, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அந்த பற்றினுடைய நிறைவை அவர் சொல்லும்போது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அன்பானவர்களே, கடவுள்
தன்னை முழுமையாய் நம்புகின்ற எல்லா மக்களுக்கும் அவருடைய நித்திய வீட்டிலே அவர்களுக்கென்று ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. யோவான், எனவே தான் யோவான் முகவுரையாக அந்த நூலில் எழுதுகின்ற போது யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகின்ற, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதுவரைக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அக்கிரமங்களினுடைய செயல்பாடுகள் அவரிடத்தில் இருக்கலாம், மற்றவர்களை புண்படுத்துகின்றவர்களாக மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுது அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, கடவுளை நோக்கி திரும்புகின்றார்களோ, அப்பொழுது அவர்களுக்கு இறைவனுடைய மக்கள் என்ற உரிமையை தந்து இறைவனுடைய மக்கள் இருக்க வேண்டிய அவருடைய வீட்டிலே அவர்களுக்கு இடமளிக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய விசுவாச பயணத்திலே முதலாவது படியாக ஆண்டவர், என் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், இந்த உலகத்திற்கு உணவாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற என் மீது உங்களுடைய கவனம் திருப்பட்டும், உலகத்திற்கு வாழ்வு தருகின்ற உணவாக, உலகையே மீட்கின்ற உணவாக என்னை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு என் தந்தை அனுப்பியிருக்கிறார், நான் என் மூலமாக உங்களுக்கு தருகின்ற வாழ்வை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இரண்டாவதாக அடுத்த படியை குறித்து தொடர்ந்த பகுதியிலே அவர் சொல்லுகின்றார். 51வது வசனத்திலே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்னைக்கு பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உணவு என்று சொல்லும்போது, நான் உட்கொள்ளுதல் என்று சொல்லும்போது, அந்த உணவை உட்கொள்ளுகின்ற போது அந்த உணவு நம்முடைய உடலோடு ஏற்கப்படுகின்றது, உடலோடு கலந்து விடுகின்றது. அந்த உணவு சக்தியாக நம்முடைய உடலிலிருந்து வெளிப்படுகிறது, ஆற்றலாக வெளிப்படுகிறது. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்னை புசியுங்கள், என் மாம்சத்தை புசியுங்கள், என் இரத்தத்தை நீங்கள் குடியுங்கள், ஏனென்றால் நீங்கள் அதன் மூலமாக என்னோடு உங்களை இணைத்துக் கொள்ளுகின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் திருவிருந்திலே பங்கேற்கின்ற போது எத்தனை பேர் இந்த உணர்வோடு பங்கேற்கிறோம் என்பதை நீங்களே அறிவீர்கள். ஏனென்றால் நான் என் வாழ்விலே இறைவனோடு நானும் ஒன்றிக்கிறேன். அப்படியானால் கடவுளுடைய உடலோடு ஒன்றித்த நம்முடைய உடல் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுளோடு இணைக்கப்பட்ட நம்முடைய உடல் அது கடவுளுடைய தூய்மையை இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும், கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும், கடவுளுடைய சாயலை வெளிப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் நடக்கிறார். உங்களை காண்கின்றவன் உங்களிலே என்னை காணட்டும், அதற்காகவே நான் உங்களுக்கு என்னை உணவாக தருகிறேன். உங்களை காண்கின்றவன் உங்களிலே என்னுடைய மகிமையை காணட்டும், அதற்காகவே நான் என்னையே உங்களுக்கு உணவாக தருகிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்தவ வாழ்விலே உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தேவை நாம் கடவுளோடு ஒன்றித்து கடவுளை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த வேண்டும். 53வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவேளை என் மீது நம்பிக்கை வைக்கலாம், அது வேலோட்டமான காரியம். ஆனால் அதையும் கடந்து நீங்கள் வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்றால் இருப்பதனுடைய அடையாளம் என்னவென்றால் நீங்கள் என்னோடு கலந்து விட வேண்டும், என்னை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். பவுலடியார் மிக அழகாக அந்த அனுபவத்தை கலாத்திய திருச்சபைக்கு எழுதும்போது சொல்வார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சாம்பல் புதனன்று நாம் அழகான ஒரு வசனத்தை சிந்தித்தோம். ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும்.
அதை எப்படி பின்பற்றுவது என்பதற்கு பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார். நான் என்னை இழந்து விட்டேன். இந்த உலகிலே இந்த பவுலை நீங்கள் தேடினால் பவுலை காண முடியாது. அந்த பவுல் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். அந்த பவுலை நீங்கள் தேடாதீர்கள், அந்த பவுலிலே கிறிஸ்துவை தேடுங்கள். நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று மார்த்தட்டி கொள்ளுகின்றோம். ஆனால் நம்மை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது நம்மிலே அவர்கள் கிறிஸ்துவை தேடுகிறார்கள் என்பதை நாம் பல வேளைகளிலே உணர தவறிவிடுகின்றோம். அன்பானவர்களே, பவுலடியார் கொரிந்து திருச்சபைக்கு கடிதம் எழுதுகின்ற போது 1வது நிருபத்தினுடைய 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அழகான ஒரு வாசகத்தை சொல்லுவார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாயிருங்கள். இந்த உலகத்திலே கிறிஸ்துவை தேடுகிறீர்களா? கிறிஸ்துவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கின்றீர்களா? நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக இந்த உலகிலே கிறிஸ்தவர்கள் எழுப்பிவிட்டால் அங்கே நிச்சயமாக இறைவன் மகிமைப்படுவார். அன்புக்குரியவர்களே, ஆனால் இந்த உலகத்திலே நாம் நான் என்பதை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே வாழுகிறோம். நான் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இந்த உலகத்திலே வாழுகின்றோம். இறைவனுடைய பரிசுத்தத்தை விட்டுவிட்டு நம்மை எங்கே முன்னிறுத்த முற்படுகின்றோமோ அங்கே நாம் வீழ்ச்சி அடைகிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அதே வேளையில் இறைவன் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய மக்கள் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஒரு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படி விசுவாசிகளுடைய பட்டியல் கிறிஸ்துவினுடைய இறைவனுடைய மகிமையை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக தங்களையே ஒப்பு கொடுத்தவர்கள். ஆண்டவர் அதற்காக தந்திருக்க, அதற்காக தைரியமாய் அரசனுடைய கட்டளையும் மீறினார்கள். மற்றவர்களுடைய பார்வையிலே அவர்கள் கலகக்காரர்கள், ஆனால் இறைவனுடைய பார்வையிலே அவர்கள் அவருடைய மக்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே இரண்டாவதாக எதிர்பார்ப்பது நீங்கள் அவரை உங்கள் வாழ்வின் உணவாக கொண்டு அந்த உணவின் மூலமாக நீங்கள் ஆற்றல் பெற்று அந்த ஆற்றலிலே கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காட்டுங்கள். அன்புக்குரியவர்களே, அந்த உணர்வோடு நம்முடைய இறந்து கால பயணத்தை தொடருவோம். கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், தம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துவார். அவர் மீது நாம் முழு நம்பிக்கை கொள்வோம். அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்வதோடு நின்று விடாமல் அதை கடந்து என் ஆண்டவரை என் வாழ்விலே நான் வெளிப்படுத்த வேண்டும், என் ஆண்டவரை என்னோடு நான் இணைத்துக் கொள்ள வேண்டும், என்னை காண்கின்றவர்கள் என் ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஆவலோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடரட்டும். ஒருவேளை அன்றைய இயேசுவானவர் உரையாடின அந்த மக்களைப் போல நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மட்டும் கிறிஸ்துவை தேடுகின்றவர்களாக இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, நீங்கள் சொந்த தேவைக்காக என்னை ஒருவேளை இன்றைக்கு தேடி வந்திருக்கலாம், ஆனால் தொடர்கின்ற பயணத்திலே என்னோடு கூட உங்களை இணைத்து கொள்ளுங்கள். இந்த உலகிற்கு வாழ்வு கொடுக்கின்ற அப்பமாய், உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற அப்பமாய் வந்த என் மீது நம்பிக்கை வைத்து அந்த அப்பத்தை உங்களுடைய வாழ்வோடு இணைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் என்ற அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு வாழ்விலே முன்னேறி செல்வோம். கடவுள் நம்மோடு கூட இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தொழுகையின் நிறைவாக நாம் யாவரும் எழுந்து 234வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீதம் 234. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ என்ற பாடல்.
ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணம் செய்வோம். சிந்தித்த வார்த்தைகளை ஆண்டவருக்கு முன்பாக திருப்பி பார்ப்போம். அன்று கல்லிய மக்களைப் போல நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஆண்டவரை தேடுவோம் என்றால் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். நானே வாழ்வு தரும் அப்பம், நானே உங்களுக்கு ஜீவன் தருகின்ற அப்பம், என் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை, அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அன்பானவர்களே, அந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது நம்முடைய தாகத்தை தீர்ப்பார், நம்முடைய பசியை ஆற்றுவார், நம்முடைய வாழ்விலே முழுமையை நாம் அனுபவிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவர் அதோடு நாம் நின்றுவிட விரும்பவில்லை, அதை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். என்னை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். உங்களிலே நான் வெளிப்பட விரும்புகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணி என்னை உங்களோடு நீங்கள் இணைத்து கொண்டு வாழுகின்ற என்னை உங்களிலே வாழுகின்றவராக உங்கள் மூலமாக இந்த உலகிற்கு காட்டுங்கள். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து காலம் அவ்விதமான ஒரு அனுபவத்தை நோக்கிய பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றது. அந்த பயணத்திலே நாம் உற்சாகமே பயணிப்போம், இறைவனோடு கரம் கோர்த்து பயணிப்போம். நம்மை காண்கின்றவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காணும்படியாய் பயணிப்போம். அன்பின் கடவுளே, எங்களை அன்போடு நேசிக்கின்றவரே, எங்கள் பலவீனங்களை புரிந்து கொள்ளுகின்றவரே, நாங்கள் பல வேளைகளிலே இந்த உலகத்தின் ஈர்ப்புகளால் ஈர்க்கப்பட்டு உலகத்தோடு இணைந்து ஓடிவிடுகிறோம். சுய தேவைகளுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகின்றோம். உண்மையாய் ஆண்டவரை தேடுவதிலே எங்களிலே குறைவுகள் காணப்படுகின்றது. ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வு தருகின்ற அப்பமாக உம்மை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள, உம்மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்க, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தாவே நீரே எங்களுக்கு அருள் தாரும். உம்மிடத்தில் வருகிற எவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும், எப்படிப்பட்ட பொல்லாங்கானவராக இருந்தாலும், எப்படிப்பட்ட தீயவராக இருந்தாலும் அவர்களை நீர் புறம்பே தள்ளுவதில்லையே. நீர் எதிர்பார்க்கின்ற தகுதி ஒன்றே ஒன்றுதானே, உம்மிடத்திலே நாங்கள் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, உம்மிடத்திலே திரும்புகின்ற மனதை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். ஒருவேளை நாங்கள் தூரமாய் எங்கள் மனம் இருந்தால், உம்மை விட்டு விலகி சென்று கொண்டிருந்தால், கெட்ட குமாரனை போல நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி சென்று கொண்டிருந்தால், எங்கள் வாழ்வை தொடும், எங்களை உம்மை நோக்கி திருப்பும். நாங்கள் செல்லுகின்ற பாதை தவறு என்பதை நாங்கள் ஆண்டவர் உணர்த்தும். உணர்வடைந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி திரும்பி எங்கள் வாழ்வை செவ்வைப்படுத்தி கொள்ள கர்த்தாவே நீர் அருள் புரிய உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். விசுவாசத்தோடு எங்களுடைய பயணம் நின்று விடாமல் அதை கடந்து உம்மை எங்களோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். பவுல் சொல்வது போல, இனி வாழ்வது நான் அல்ல, என்னிலே கிறிஸ்து வாழ்கிறார். ஏனென்றால் இந்த பவுல் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அந்த உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அத்தகைய ஒரு வாழ்க்கைக்கு நேராய் எங்கள் பயணம் தொடர கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். மீதமான இந்த நாளின் வேலைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி. ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியில் எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். சிந்தித்த ஒவ்வொரு வசனங்களையும் எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம் என்று ஒப்புக் கொடுக்கின்றோம். அதன் அடையாளமாக இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றோம். எங்களையும் இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள், எங்களை கொண்டும் இந்த காணிக்கைகளை கொண்டும் உம்முடைய திருநாமத்தை மைமைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளில் மீதியான வேலைகளை ஆசீர்வதி. புதிய நாளை மகிழ்ச்சியோடு காண செய்யும். ஓய்வு நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும்.
ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் வாழ்விலே தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பு தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.